இங்க ஒரு பக்கத்து வீட்டு அக்கா எப்படி வெள்ளையாகுதுன்னு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவளும் போட்டு நம்மளும் வெள்ளையாகுமான்னு போட்டு பார்க்குறா. ஆனால் அதே கலர்ல தான் இருக்கா. அப்பன்னு பார்த்து நைட் அவங்க தங்கச்சி அவங்க லவர் கூட பேசிட்டு இருக்கா. உடனே இவ கேட்குறா, அப்பா கிட்ட சொல்லவா அப்படின்னு கேட்குறா. அக்கா அதெல்லாம் சொல்லாத, அதெல்லாம் வேற ஃபீல் உனக்கு இருந்திருக்கா அப்படின்னு கேட்குறா. எனக்குலாம் நிறைய இருந்திருக்கு காலேஜ் டைம்ல, நான் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றா. அது சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதக்கா அப்படின்றா. அப்புறம் மறுநாள் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா. எனக்கு கல்யாணம் ஆக போகுதுடி அப்படின்னு சொல்றா. எப்படி அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. உடனே இவ என்ன பண்ணுறா, நம்மளுக்கும் ஒரு ஐடியா கிடைக்குதுன்னு சோஷியல் மீடியாவில் தேடுறா. சோஷியல் மீடியாவில் தேடுறப்போ அந்த இடையில என்ன பண்ணுறாங்கன்னா, பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்க. அவர் பார்த்துட்டு பள்ளி எடுப்பாக இருக்குது, இந்த பொண்ணு வானா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, என்னடா இது அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் அப்பன்னு பார்த்து ஒரு பையன் மெசேஜ் பண்ணுறான். மெசேஜ் பண்ணதும் நம்மளுக்கும் லவ்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவங்ககிட்ட நம்பரை கேட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ அவன் என்ன பண்ணான், என்ன ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன்னு கேட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறத பார்த்து இவனுக்கு ஒரு ஆண் நண்பர் ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறா. இவ பசங்கனாலே அப்படிதான், நீ விடு அப்படின்னு. சரி அப்போனா நீயாச்சும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இல்லை நான்லாம் பண்ணிக்க மாட்டேன், நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் இவளை என்ன பண்ணா, டிசப்பாயிண்ட் ஆகிட்டு இவ்வளோ இல்லை, சரி இவ்வளோ தான் போல நம்ம அப்படின்னு நினச்சிட்றா. அப்புறம் ஒருத்தருக்கு ரொம்ப உலகிலே குள்ள மனிதன் இவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் இவ்வளோ உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்க அப்பா இல்லை குள்ள மனிதன்னா என் பொண்ணுக்கு வானா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, அவள் போயிட்டு என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சு அவங்க அப்பா கிட்ட ரொம்ப சண்டை போடுறேன். என் வாழ்க்கை என்னை ஏன் இவ்வளோ கருப்பாக பெற்றிங்க அப்படி இப்படின்ட்டு ரொம்ப சண்டை போடுறா. அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, இவ ரொம்ப அழுதுகிட்டு ஒரு மாதிரி ஆயிடுறா. மனசு உடஞ்சி போயிட்டு ஒரு வீடியோவில் பேச ஸ்டார்ட் பண்ணுறா யூடியூப்பில். கருப்பாக இருக்கிறது என் தப்பா, எங்கள் அம்மா அப்பா பண்ண தப்பு தானே, எல்லாரும் கலரை பார்க்காதீங்க, நல்ல மனசை பாருங்க அப்படின்ட்டு அந்த வீடியோவை எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதில் அவங்க அப்பாவும் ஒரு ஆள் பார்க்குறாரு. பார்த்துட்டு என் பொண்ணு எவ்வளோ மனசு உடஞ்சி போயிடுறா, அது அவள் கலராக இப்படி இருக்கிறது நம்ம மேலே தானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவகிட்ட போயிட்டு, என்னை மன்னிச்சிருமா, நீ பிறந்தது கலராக என் தப்பு தான், உன் கலரை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு பிளாக் காஃபி குடிக்கிறா. இல்லைம்மா நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் குடிச்சிட்டு நல்லா தானே இருக்கு, என்